ட்ரேட் தமிழ்நாடு வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் நிஃப்டி அனாலிசிஸ் வீடியோல 2 விதமான டார்கெட் வந்து குடுத்திருந்தோம். 24,800, 24,569. நம்ம குடுத்திருந்த டார்கெட்க்கு மேல 69 புள்ளி நிஃப்டி மூவ் ஆகி நம்மளுக்கு வந்து ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. அதேபோல லாஸ்ட் வீடியோல இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பதிவாகலாம் அப்படின்ற ஒரு வியூவும் குடுத்திருந்தேன். இப்ப அந்த வியூ போலவே வந்து நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எதிர்பார்த்த மாதிரியே நமக்கு 800ல ரிஜெக்ஷன் ஆகியிருக்காங்க. வீக்லி க்ளோசிங் 23,519ல முடிஞ்சிருக்கு. இப்ப வரும் வாரங்கள்ல என்ன நடக்கலான்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப 24 23,800ல வந்து நம்மளுக்கு ரிஜெக்ஷன் ஆகியிருக்கு. இப்ப இந்த அதாவது லெஃப்ட் ஷோல்டர் இங்க சார்ட்ல பார்த்தீங்கன்னா, நான் வரைஞ்சிருக்கேன். பேட்டர்ன் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். இந்த இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர்ன்றது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன். அப்ப இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்றது ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து முடிஞ்சிட்டு நம்மளுக்கு வந்து அப்சைட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்றதுக்கான ஒரு பேட்டர்ன். அப்ப நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெஃப்ட் ஷோல்டர் வந்து பதிவாகியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஹெட் பதிவாகியிருக்கு. நமக்கு எதிர்பார்த்த மாரி 800ல நமக்கு ரிஜெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்ப இந்த லெஃப்ட் ஷோல்டர் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கீழ வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப நம்ம ரைட் ஷோல்டரோட லோ பார்த்தீங்க அப்படின்னா, 22,833 வந்து இருக்கு. அப்ப இந்த லோவுக்கே நமக்கு வந்து வருமா அப்படின்னா, வரலாம், வராமயும் போகலாம். அதாவது பேட்டர்ன்ஸ பொறுத்தவரைக்கும் ஈக்குவலான ஷோல்டர்ஸ் வந்து பதிவாகணும் அப்படின்றது கிடையாது. அதாவது ஒரே ஹைட்ல, ஒரே ரேஞ்சில வந்து ஷோல்டர் பதிவாகுமா? 2 ஷோல்டரும் அப்டின்னா இல்ல. ஒண்ணு வந்து ஒரு ஷோல்டர் வந்து டெப்த் வந்து அதிகமா இருக்கலாம். இன்னொரு ஷோல்டரோட டெப்த் வந்து ரொம்ப குறைவா இருக்கலாம். இல்ல முன்னாடி இருக்கிற ஷோல்டரோட அடுத்த ஷோல்டர் வந்து டெப்த் வந்து அதிகமா போகலாம். எப்படி வேணா நமக்கு வந்து இந்த ஷோல்டர்ஸ் ஓட ஹைட் வந்து நமக்கு வந்து பதிவாகலாம். அப்ப இங்க வந்து அடுத்து என்ன நடந்திருக்குதுன்னு கூட பார்க்கும்போது, நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்திருக்கு. அப்ப இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நம்மளுக்கு எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, 23,120ல நம்மளுக்கு நடந்திருக்கு. அப்ப இந்த ஷோல்டர் பதிவாகுறது, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்ட ரீடெஸ்ட் பண்ணக்கூடிய சூழல் அமையுது அப்படின்னா, நம்மளுக்கு இந்த நிஃப்டி வந்து என்ன பண்ணலாம்னா 23, 150, 126 நான் ஏற்கனவே நமக்கு 350ல நிஃப்டி ட்ரேட் ஆகுன்னு இருக்கும்போதே நான் வந்து சொன்னேன். ரீடெஸ்ட் பாயிண்ட் வந்து 23, 200, 150 இந்த ஏரியா வந்து ரீடெஸ்ட்க்கு வர வேண்டிய ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ ஷோல்டர் பதிவாகணும் அப்படின்றப்ப நிஃப்டி என்ன பண்ணலாம்? இங்கிருந்து இறங்கி நம்மளுக்கு 23,200, 150 கூட நமக்கு வந்து வரலாம். அதன்படி பார்க்கும்போது, ஏற்கனவே அதாவது லெஃப்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகும்போது லோ ஒண்ணு கிரியேட் ஆகியிருந்தாலும், அங்க நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரகாரம் பார்க்கும்போது 23,369ல ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு. அப்ப இந்த ரெசிஸ்டன்ட் வந்து இங்க சப்போர்ட்டா மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டா மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதாவது இப்போ வரையிறோம் அப்டின்னா, நமக்கு வந்து ஒரு பேட்டர்ன் வரையிறோம். அப்ப இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் எப்படி பதிவாகலாம்? அப்படி போயிட்டு நம்மளுக்கு சேமாவும் பதிவாகலாம். ஒரு சின்ன ஷோல்டராவும் நம்மளுக்கு வந்து பதிவாகும். இந்த மாதிரியும் பதிவாகலாம். இப்படியும் நமக்கு வந்து பதிவாகறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. அப்ப நம்மளுக்கு இவ்ளோ சின்ன ஷோல்டர் பதிவாகும் வாய்ப்பு இருக்கு. இந்த 23,200 வரைக்கும் வருது அப்படின்னா, இந்த டெப்த்ல ஒரு ரைட் ஷோல்டர் பதிவாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பதிவாகி நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா, அகைன் நம்மளுக்கு நமக்கு இங்க வந்து இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் வரைஞ்சிருக்கும். அந்த வந்து ஒரு ப்ளூ லைன் பார்க்கலாம். அத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னொரு ட்ரெண்ட் லைனா நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இன்னொரு ட்ரெண்ட் லைனா எடுத்துக்கும்போது, நீங்க வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் ஏரியா 23,800 23,680லிருந்து 23,800 இந்த ஏரியாவுல மார்க் பண்றேன். இந்த ஏரியாவுல நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் ஒரு குளோசிங் குடுக்குறாங்க அப்படின்னா, குளோசிங் வருது. இப்போ இங்க நமக்கு ஒரு கேண்டில். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கேண்டில் வந்து இந்த லைன பிரேக் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு கேண்டில் குளோசிங் வச்ச பிறகு நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஏற்கனவே குடுத்திருந்த 24,563ன்ற டார்கெட் வந்து மார்க்கெட் வந்து ரீச் பண்ணும். அப்ப இந்த பேட்டர்ன் வந்து ஃபெயிலியர் ஆவறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னா, இருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஒரு
ஆரஞ்ச் ட்ரெண்ட் லைன் வந்து போட்டிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்க. இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ள மறுபடியும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது. இப்படி. இப்படி வந்து நமக்கு வந்து என்ன பண்றோம்னா, ஒரு ரெட் கேண்டில் வந்து நம்மளுக்கு க்ளோசிங் வைக்குது. அப்படின்னும்போது இந்த மாதிரி இந்த ஆரஞ்ச் லைனுக்குள்ள மறுபடியும் ஒரு பியரிஷ் கேண்டில், ரெட் கேண்டில் நமக்கு வந்து டவுன் சைட்ல நமக்கு வந்து க்ளோசிங் வைக்கிறான் அப்படின்ற பட்சத்துல நமக்கு வந்து என்ன பண்ணும்னா, இந்த பேட்டர்ன் வந்து ஃபெயிலியர் ஆகும். அப்போ நமக்கு இந்த 23,800ம் 22,000 என்ன பண்ணும்னா, ஒரு சைட்வேஸா அமையும். ஆனா அது வந்து இங்க க்ளோசிங் வைக்கும்போது தான் நம்ம அத பத்தி யோசிக்கணும். இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த ரைட் ஷோல்டர் பதிவாகுதான்றத பார்க்கணும். ரைட் ஷோல்டர் பதிவாகி நம்மளுக்கு 23,800 பிரேக் அவுட் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் க்ளோசிங் வைக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, அம் எ பை சைட்ல வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். நம்ம வந்து 24,563, 24,800 இந்த 2 லெவலும் வந்து நிஃப்டி ரீச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல வந்து நம்மளுக்கு பையிங் பேட்டர்ன் அதாவது நல்ல ஒரு பேட்டர்ன் வந்து ஒரு கிடைக்குதான்னு செக் பண்ணிட்டு நம்ம இன்வெஸ்ட்மென்ட்க்கு வந்து நம்ம போகலாம். அப்படி போகும்போது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா 15லேருந்து 20% வந்து நம்மளுக்கு மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். இது வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு நிஃப்டியோட வியூ. இந்த இதுக்குள்ள தான் இந்த வாரம் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு, அதன் பிறகு அடுத்த வாரத்துல நமக்கு வந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் நடந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆகும். அப்ப இந்த பேட்டர்ன் முடிய ஒரே வாரத்திலயும் நம்மளுக்கு முடியறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல 2 வாரம் கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து கூடவே வந்து நமக்கு பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது, நமக்கு இங்க ஏற்கனவே வந்து நம்மளுக்கு 47,826ல நமக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஜனவரியில ஒரு டபுள் பாட்டம் போட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணாங்க. 50,473 மறுபடியும் அதே 47,700 கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்து நமக்கு வந்து வீக்லில பாட்டம் எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 473 க்ளோஸ் பண்ணி நமக்கு பேங்க் நிஃப்டி 51,564ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. அப்ப இங்க என்ன நடக்கும் அப்டின்னா, இங்க ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா ரீடெஸ்ட் பண்ணலாம். ரீடெஸ்ட் வந்து நம்மளுக்கு அ ஐ கண்டிப்பா வந்தே ஆகணும்னு இல்ல. ஆனா ரீடெஸ்ட்டுக்கான ஏரியான்றது இதுதான். நம்மளுக்கு 50, 640, 473, 835 இந்த ஏரியாக்குள்ள ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்புறாங்க அப்டின்னா, நம்மளுக்கு அப்சைட் மூவ்மெண்ட் இருக்கும். ரெசிஸ்டன்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 53,213 அது அடுத்து வந்து 53,606 இந்த 2 லெவலையும் வந்து நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி ரீச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அது நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ரீடெஸ்ட் முடிச்சு திரும்பணும். திரும்பின பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா, அப்சைட்ல வந்து கூடவே வந்து நம்மளுக்கு நிஃப்டியும் வந்து ரிவர்சல் குடுத்துக்குது. பிரேக் 23,800 மறுபடியும் க்ளோஸ் வைக்குதுன்னா, அப்ப நமக்கு பேங்க் நிஃப்டியும் நமக்கு வந்து ரிவர்சல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்ப இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து நம்ம பார்த்தோம். ஏற்கனவே இருக்கிற இந்த பேட்டர்ன்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்த்துக்கலாம். இப்ப நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா, நெல்காஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்டாக் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 1 டே டைம் ஃப்ரேம்ல எடுத்திருக்கேன். 1 டே டைம் ஃப்ரேம்ல 2023ல ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு பிறகு நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு லெஃப்ட் ஷோல்டர் பதிவாயிருக்காம். அதன் பிறகு மறுபடியும் ஒரு லோயர் லோ கிரியேட் ஆகி நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் ஏற்கனவே ரிஜெக்ஷன் ஆன ஏரியாவுல ரிஜெக்ஷன் ஆயிட்டு மறுபடியும் வந்து ஒரு லோ வந்திருக்கு. ரைட் ஷோல்டர் பதிவாகி நம்மளுக்கு பிரேக் அவுட் நடந்து நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த இடத்துல பார்க்கும்போது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஒரு நெல்காஸ்ட்ன்ற ஸ்டாக்ல பதிவாகி நமக்கு பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. அப்ப அந்த ஸ்டாக் நம்ம என்ன ரிவர்சல் வந்து எப்படி குடுத்துருக்கு? இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆன பிறகு ஒரு பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா, நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க, பிரேக் அவுட்ஸ் எல்லாம் வந்து நெறைய ஃபால்ஸ் பிரேக் அவுட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டா நம்ம பேட்டர்ன்ஸ மார்க்கெட் மூவ்மெண்ட் பிளஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கு, ரெசிஸ்டன்ட், சப்போர்ட் கரெக்ட்டா தெரிஞ்சுக்கணும். அதன்படி நம்ம கரெக்ட்டா சரியா வரையறோம். அப்படின்னும்போது நமக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா,
சரி. அந்த பேட்டர்ன்ஸ் வந்து எப்பவுமே நல்ல ரிட்டர்னை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். இப்போ நம்ம இங்க வந்து பார்க்குறோம். இந்த ஷோல்டர் பார்க்குறோம். இந்த ஷோல்டர் பார்க்கும்போது லெஃப்ட் ஷோல்டர் ரெசிஸ்டன்ட் வந்து எவ்வளோ இறங்கியிருக்கான்னு பார்க்குறோம். 10% இறங்கியிருக்கும். அதே ரைட் ஷோல்டர் நம்ம இந்த ஹையையும் இந்த ஹையையும் கனெக்ட் பண்ணி ட்ரெண்ட் லைன் வரைகிறோம். அப்போ அந்த ட்ரெண்ட் லைனோட ஹையை தான் வந்து நம்ம ரெசிஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும். இப்போ இந்த ஷோல்டர் வந்து 10-11% இறங்கியிருக்கானா இவன் 12% இறங்கியிருக்கான். எல்லா இடத்துலையுமே அப்படி நடக்கணுமானா நடக்கும். சில நேரங்களில் ரைட் ஷோல்டர் என்ன பண்ணலாம், லெஃப்ட் ஷோல்டரோட ஹைட்டை விட நமக்கு வந்து குறைவாகவும் முடியலாம். இது எப்படி ஒரு ஒரு கான்செப்ட்ல பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன பண்ணிருக்கலாம்னா, இந்த ஷோல்டரு ₹95 திரும்பி இருக்கலாம். அப்போ நம்மளுக்கு வந்து இது ரொம்ப பிரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்ஸ்டியூட் பையிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம லோல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பிக் பண்ணியிருக்கோம். லோல விலையை வந்து ரொம்ப குறைச்சி என்ன பண்ணியிருக்கோம்னா வாங்கியிருக்கோம். அப்போ இந்த பிரேக் அவுட் நடந்த பிறகு நம்மளுக்கு என்ன மூவ்மெண்ட் நம்ம எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பர்சன்டேஜ் பார்க்கும்போது பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த கேண்டல் பாருங்க, பிரேக் அவுட் க்ளோசிங் நடந்திருக்கு. அதன் பிறகு மறுபடியும் ஒரு புல் கேண்டல் பதிவாயிருக்கு. அகெயின் வந்து ரீடெஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கான், இறங்கியிருக்கான். அப்போ நமக்கு இந்த ஏரியாவில் நீங்கள் பிரேக் அவுட் லெவல் ரீடெஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ₹103 ₹104. நீங்கள் நம்ம ₹104 எடுத்தோம்னா கூட நமக்கு என்ன பண்ணிருக்குன்னா 20% வந்து மூவ் கொடுத்துருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ரிவர்சல். ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் வந்தவன் ஒரு புல்லிஷ் ரிவர்சல். அதன் பிறகு ஹை போயிருக்கான் அப்படின்னும் போது நமக்கு இங்க ஆல் டைம் ஹை வந்து பிரேக் அவுட் ஆகியிருக்கு. அந்த ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் ரீடெஸ்ட் பண்ணிட்டு அங்கிருந்து நமக்கு வந்து ஒரு அப் மூவ் இருக்குது. இது வந்து அடுத்த கான்செப்ட். அதாவது இது வந்து ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆயிருக்கு. ட்ரெண்ட் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணும்போது ட்ரெண்ட் கண்டினியூஷன் இருக்குது. ஆனா ஒரு செல்லிங் நடந்த பிறகு நமக்கு பையிங் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் எங்க லோ பிரைஸ்ல கன்ஃபர்மேஷன் எங்க வந்திருக்குன்னா இங்க வந்து இது வந்து ஒரு நெல்காஸ்ட் என்ற ஸ்டாக். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கறது வந்து நம்ம எல்ஐசி வந்து இப்போ எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்ன பண்ணுச்சு, ஐபிஓ வந்ததுலேருந்தே நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து தொடர்ந்து இறங்கிட்டே இருந்து அப்படி இறங்கிட்டே இருக்கும் போதும் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மந்த்லி டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். மந்த்லி டைம் ஃப்ரேமில் எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர், அதாவது ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் வந்து பதிவாயிருக்கான். அப்போ இந்த ரிவர்சல் பேட்டர்ன் பதிவாகி நமக்கு வந்து இங்கே க்ளோசிங் கொடுத்த பிறகு அவன் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பேட்டர்னோட டார்கெட் வந்து ரீச் பண்ணியிருக்கணும். அப்போ அந்த பேட்டர்னோட டார்கெட் ரீச் பண்ணியிருக்கா. இப்போ பொதுவாக எல்ஐசி வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களும் பார்க்குறவங்க தெரியும். ஒரு லோ ப்ரைஸ் போயிட்டு நமக்கு வந்து என்ன பண்ணான்னா நல்ல ஒரு ஹை ப்ரைஸும் வந்து நம்மளுக்கு ரீச் ஆனால் அந்த ஹை மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி அதாவது ஐபிஓவில் லிஸ்ட் ஆன ப்ரைஸ்க்கு மேலே ஒரு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன பேட்டர்ன் கிடைச்சிருக்குதுன்னா ஒரு பையிங் ரிவர்சல் பேட்டர்ன் கிடைச்சிருக்கு. அது வந்து நம்மளுக்கு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டராக பதிவாகி இப்போ நம்ம மந்த்லி சார்ட் தான் எடுத்திருக்கோம். ஸ்லோவாக இருக்கு. அப்போ ஒரு பெரிய ஒரு லாங் ரன் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸாக இருந்தாலும் சரி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரிவர்சலை வந்து நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டு தான் வந்து என்ன பண்ணுறான்னா அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்சைட் மூமெண்ட்டோ டவுன் சைட் மூமெண்ட்டோ வந்து நடக்கிறான். நம்ம எதுவுமே வந்து திடீர்னு விலை ஏறுறதோ இறங்குறதோ கிடையாது. ஒரு ஹைக்கு போனாலும் அங்கிருந்து கீழே இறங்குறதுக்கான கீழே இறங்க போறேன்றத வந்து என்ன பண்ணும்னா மார்க்கெட் வந்து நம்மளுக்கு சொல்லிட்டு தான் இறங்கும். நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து புரிஞ்சிக்காம விட்டுருவோம். இல்லை அது வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும், என்னென்ன கன்ஃபர்மேஷன் வந்தால் மார்க்கெட் கீழே இறங்க போகுது, என்னென்ன கன்ஃபர்மேஷன் வந்தால் மார்க்கெட் ரிவர்ஸ் மேலே போக போகுது அப்படின்றது நம்மளுக்கு டெக்னிக்கலாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு கரெக்டான இடங்கள்ல நம்ம வாங்கலாம். இப்போ 677 இப்போ
பேட்டர்ன் ஃபார்ம் ஆகியிருந்த சார்ட் பார்த்தோம். 677 நம்மளுக்கு ப்ரீவியஸ் ஹை நம்ம டார்கெட் எடுக்கும்போது 918 போது நம்மளுக்கு 2 மாசம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 37% கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க வந்து நம்மளுக்கு ஐபிஓ லிஸ்ட் ஆன ஹை வந்து ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணும்போது நமக்கு அங்க இருந்து குறிப்பிட்ட லெவல் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணிருக்குன்னா ரிட்டர்ன் கொடுத்துரும். அங்க இருந்து நமக்கு 30%. அப்போ பிரேக் அவுட் ஏரியாவில இருந்தே பார்த்தோம், ஒரு பேட்டர்ன் ரிவர்சல் பேட்டர்ன்ல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா நெல்காஸ்டும் நமக்கு வந்து 60-70% நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுத்துருப்பான். நம்மளுக்கு எல்ஐசியும் அதே போல ஒரு முதல்ல வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து 30%, நெக்ஸ்ட் ஆல் டைம் ஹை க்ளோசிங் கொடுக்கும்போது நம்மளுக்கு அதுக்கு அடுத்த 30% வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு தான் நம்மளுக்கு அகைன் வந்து நம்மளுக்கு எல்ஐசி வந்து இறங்கியிருக்கு. இறங்கும் போதும் நமக்கு வந்து எங்க ட்ரை பண்றான், பிரேக் அவுட் ஏரியாவில் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்றான். அப்போ என்ன பண்ணலாம்னா வாட்ச் லிஸ்ட் போட்டு வச்சுக்கலாம். வாட்ச் லிஸ்ட் போட்டு வச்சுட்டு என்ன நடக்குது, டெக்னிக்கலாக கன்ஃபர்மேஷன் வருதா அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம இன்னொரு சார்ட், 3வது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு 2023 டிசம்பர் வாக்கில் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து நம்மளுக்கு இறங்குறாங்க. ஒரு லோ கிரியேட் ஆயிருக்கு, லோயர் லோ கிரியேட் ஆயிருக்கு. அப்போ அந்த லோ வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து லோ லெஃப்ட் ஷோல்டராகவும் ஒரு லோயர் லோ போட்டு ஒரு ஹைல ரிஜெக்ஷன் ஆகுறாங்க, ஒரு ட்ரெண்ட் லைன்ல ரிஜெக்ஷன் ஆகுறாங்க. நம்ம இந்த ரிஜெக்ஷன் நடந்த பிறகுதான் நமக்கு வந்து இந்த ஒரு ஹையும் லோயர் ஹையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும். ட்ரெண்ட் லைன் வரையறதுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ இப்போ வரையும் போது அப்போ இங்க என்ன பண்ணிருக்கு, ரைட் ஷோல்டர் வந்து பதிவு. அப்போ நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் நிஃப்டியில, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்ம இப்போ இன்வெர்டட் ரைட் ஷோல்டர் பதிவாகுமா அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இங்க பேங்க் நிஃப்டி நமக்கு ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்துட்டு தான் நமக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா ஆல் டைம் எல்லாம் வந்து நமக்கு ரீச் பண்ணியிருக்காங்க. நீங்க பேங்க் நிஃப்டி வந்து 2023 அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல எடுத்து டெய்லி டைம் ஃப்ரேம்ல எடுத்து அந்த பேட்டர்ன்ஸ் எப்படி ஒர்க் ஆகியிருக்கு, அதே போல அந்த டைம்ல பேங்க் நிஃப்டியில இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எப்படி ரிவர்சல் ஆயிருக்காங்கன்றதை பார்த்து நீங்க வந்து ஸ்டடி பண்ணலாம். அதாவது முன்னாடி நடந்து இருக்கிற விஷயங்களை வச்சு இனிமே எப்படி நடக்கும் அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கத்துக்கலாம். எப்படி கத்துக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கணும். இதெல்லாம் வந்து லேர்னிங்கான ஒரு சின்ன சின்ன மெத்தட்ஸ். சின்ன சின்ன மெத்தட்ஸா இருந்தாலும் பவர்ஃபுல்லா இருக்கும். வந்து பண்ணணும். அந்த பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இப்போ கரண்ட் மார்க்கெட்ல இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணணும்னா பார்க்கணும். அப்போ இப்போ நம்மளுக்கு இப்போ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நம்ம திரும்ப திரும்ப கேண்டல் ஸ்டிக்ஸ் வந்து ஒரு புல்லிஷ் என்கல்பிங் நம்ம சொல்லிட்டே இருந்தோம். பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு புல்லிஷ் என்கல்பிங் பதிவு பண்ணிருக்குது. ஆனால் நமக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதாவது ஓப்பனும் பேரிஷ் கேண்டலோட ஓப்பனும் புல்லிஷ் கேண்டலோட க்ளோசிங்கும் சேமா இருந்திருக்கு. ஒரு விதத்துல பார்க்கும்போது நம்ம அதை வந்து என்ன பண்ணலாம்னா புல்லிஷ் என்கல்பிங்காகவும் நம்ம எடுத்துக்கலாம். புல்லிஷ் என்கல்பிங்க வந்தாலும் நம்மளுக்கு ரீடெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. அப்போ ரீடெஸ்ட் பண்றது என்ன பண்ணலாம்னா அந்த கேண்டல்ல 30 to 40%, 50% வரைக்குமே வந்து நமக்கு வந்து ஒரு லோ ஃபார்ம் ஆகலாம். அதாவது ரீடெஸ்ட் பண்ணலாம். பிளஸ் அது எப்போ ஆக்டிவ் ஆகும் அப்படின்னா அகைன் 23,800 வந்து ஒன் டேல க்ளோசிங் வைக்கும் போது தான் ஆக்டிவ் ஆகும். இதுல வந்து கவனமா இருக்கு. அப்போ 23,800 க்ளோசிங் வைக்கும் போது நம்மளுக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஷார்ட் டேர்ம், அதாவது இது வந்து ஷார்ட் டேர்ம்ல நமக்கு வந்து என்ன பண்ணலாம் 15% 20% தரலாம். 24,800 வந்து நம்மளுக்கு நிஃப்டி சஸ்டெயின் ஆகும்போது நமக்கு வந்து என்ன பண்ணலாம்னா ஆல் டைம் ஹையை வந்து டார்கெட் வைக்கும்போது நம்மளுக்கு அந்த டார்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த அனலிஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.